الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب جهنم وسلسلة الشياطين رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவிலும் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அவன் நாடின எல்லா விடயங்களையும் செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அவனை பற்றி விளங்கப்படுத்தக்கூடிய நேரம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி மிக தெளிவாக ஒவ்வொரு மனிதர்களும் விரிவாக விளங்கப்படுத்தி காட்டுறான். உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஃஅலு மா யஷா. அல்லாஹு தஆலா உலகத்தில் நாடின எல்லா விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறான். அதே போல யஹ்லுகு மா யஷா, அல்லாஹு தஆலா நாடின எல்லா விடயங்களையும் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். யக்தாரு மை யஷா, அல்லாஹு தஆலா நாடின விடயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். யுஹ்யி மை யஷா, அல்லாஹு தஆலா நாடினவர்களை ஹயாத்தாக்குறான். வயுமீத்து மை யஷா, அல்லாஹு தஆலா நாடினவர்களை வஃபாத்தாக்குறான். அதே போல வதுஇஸ்ஸு மன் தஷா, அல்லாஹு தஆலா நாடினவர்களை கண்ணியப்படுத்துவான். அதே போல வதுதில்லு மன் தஷா, அல்லாஹு தஆலா நாடினவர்களை துனியால அல்லாஹு தஆலா கேவலப்படுத்துவான். யஹபு லிமன் யஷா, அல்லாஹு தஆலா நாடினவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பான். யம்ஹுல்லாஹு மா யஷா, அல்லாஹு தஆலா நாடின விடயங்களை அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா அவனை பற்றி குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக விரிவாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுடைய ஆகப்பெரிய ஒரு சுன்னத்துல ஒரு விடயம் தான் முழு உலகத்தில் அல்லாஹு தஆலா எல்லா வஸ்துக்களையும் படைக்கக்கூடிய ரப்பாக இருக்கிறான். எல்லா வஸ்துக்களையும் படைத்து அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான் அந்த படைத்த விடயங்கள்ல
சிறந்த விடயத்தை மனிதனுக்கு அடையாளப்படுத்தி காட்டுவான். உதாரணமாக அல்லாஹு தஆலா 7 வானத்தை படைத்திருக்கிறான். இந்த 7 வானத்துல சிறந்த வானமாக 7வது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துகிறான். அல்லாஹு தஆலா 7 பூமியை படைத்திருக்கிறான். இந்த 7 பூமியில மக்கா, மதீனா, பலஸ்தீன் இந்த மாதிரி கண்ணியமான பூமியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். 7 நாட்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த 7 நாள்ல வெள்ளிக்கிழமையுடைய தினத்தை கண்ணியமான தினமாக வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா எல்லா நேரங்களையும் படைத்திருக்கிறான். எல்லா நேரத்திலும் தஹஜ்ஜுடைய நேரத்தை சிறந்த நேரமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4 வேதங்களை இறக்கி இருக்கிறான். இந்த 4 வேதங்கள்ல கண்ணியமான வேதமாக குர்ஆனை தேர்ந்தெடுத்திருக்கிறான். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை படைத்திருக்கிறார். இந்த கோடிக்கணக்கான மனிதர்கள்ல சிறந்த மனிதனாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறார். கோடிக்கணக்கான மலாயிக்காமார்களை படைத்திருக்கிறார். இந்த மலக்குமார்கள்ல 10 மிக முக்கியமான மலக்குமார் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே துனியால எல்லா வஸ்துக்களையும் படைத்தவன் அல்லாஹ். அந்த வஸ்துக்களை படைத்து அதுல சிறந்த விடயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹு தஆலா அவனுடைய வசத்துல வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த வகையில மனிதன் அல்லாஹு தஆலா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காலத்துக்கும் சொந்தக்காரன். ஆனா மனிதன் பொதுவாக பாவம் செய்யக்கூடியவன். இந்த பாவம் செய்யக்கூடிய மனிதனை புனிதனாக மாற்றுவதற்கு அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்த ஒரு காலம்தான் ரமலானுடைய மாதம், ரமலானுடைய காலம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் 1-2 தினங்கள்ல இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலானுடைய கண்ணியமான சிறந்த சங்கைக்குரிய ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். எனவே அந்த மாதத்தை பூர்த்தியான முறையில, ஆஃபியத்தான முறையில, ஆரோக்கியமான முறையில் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதம், இந்த ரமலான் என்ற வார்த்தை ரமப என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது. உலமாக்கள் தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. ரமப என்று சொல்லி சொன்னா எரிச்சு சாம்பலாக்கக்கூடியது, சுட்டெரிக்கக்கூடியது, இல்லாமலாக்கக்கூடியது, பொசுக்கக்கூடியது, இப்படி பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. ஏன் இப்படியான கருத்து சொல்றாங்க? ஏன் இந்த வார்த்தையை ரமலானுடைய மாதத்துக்கு அல்லாஹு தஆலா பேராக வச்சிருக்கிறான் என்றா, மனிதனுடைய பாவங்களை எரிச்சு சாம்பலாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். அப்ப எரிஞ்சு சாம்பலாக்கக்கூடியது எது? மனிதனுடைய பாவத்தை எரிச்சு சாம்பலாக்குற மாதம் ரமலான். இன்னும் ஒரு படி மேல பேசி உலமாக்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய, இந்த ரமலான் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய 5 எழுத்துக்கும் விளக்கம் சொல்றாங்க. ரா, ஆரம்பத்துல வரக்கூடிய ரா, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறிக்குது. அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை பெரியோர் மழையாக பொழிவிக்கக்கூடிய மாதம். 2வது எழுத்து மக்ஃபிரத், மீம், இது மக்ஃபிரத்தை பாவ மன்னிப்பை குறிக்குது. எந்த மனிதன் ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைஞ்சி மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு கிடைக்குதோ, 3வது பாது பமான் என்று சொல்லக்கூடியது. பமான் என்றா பொறுப்பெடுக்கிறது. அல்லாஹு தஆலா ரஹ்மத் அடைந்த மனிதனுக்கு, பாவ மன்னிப்பை பெற்ற மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பொறுப்பெடுத்துடுவான். அதுக்கு அடுத்த எழுத்து அலிஃப், இதுக்கு அடுத்தம் அமான், அபயம் அளிக்கிறது, பாதுகாப்பு அளிக்கிறது. எந்த மனிதன் ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைஞ்சி மக்ஃபிரத்தை பெற்று அல்லாஹ் இந்த 2 விஷயங்களை அடைஞ்சிட்டானா சொர்க்கத்தை அவனுக்கு கொடுக்கிறத பொறுப்பெடுத்துக் கொள்றான். அமான், நரகத்தில் இருந்து அவனை விடுதலை செய்யறத அல்லாஹு தஆலா அவனுக்கு கடமையாக்கி கொள்றான். அல் அமான், நரகத்தில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறான், அபயம் அளிக்கிறான். இந்த 4 விஷயம் நடந்துட்டா கடைசி எழுத்து நூன். இந்த நூனுக்கு விளக்கம் எழுதுறாங்க உலமாக்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நூன் என்றது குறிக்கிறது நூர், பிரகாசம். இந்த பிரகாசத்தை பத்தி, இந்த நூர் என்றது பிரகாசம், இது லேசான ஒரு விடயம் அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் இந்த பிரகாசத்தை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறான். அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பி. யாருக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்காக வேண்டி, எந்த மனிதனுடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக வேண்டி விரிவாக்கி வச்சுட்டானோ அவன் அல்லாஹ்வுடைய பிரகாசத்துக்கு கீழால ஈப்பான்.
பிரகாசத்துல இருப்பான். அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்துல ஒரு நூற பிரகாசத்தை உண்டு பண்ணுவான். எந்த மனிதனுடைய உள்ளத்துல இந்த நூறு பிரகாசம் வந்துடுமோ அந்த மனிதனை துனியால எவ்வளவு பாவங்கள் ஒன்று சேர்ந்தாலும் அந்த மனிதனை வலிக்க எடுக்கலாம். உதாரணமாக இரவுடைய நேரங்கள்ல நாங்க பார்த்தா பூமியில இருந்து வானம் வரைக்கும் இருட்டாதான் நீக்கும், எல்லா இடமும் இருட்டாதான் நீக்கும். ஆனா இருட்டா ஈக்காத இடம் என்றா எந்த இடத்துல வெளிச்சம் ஈக்குதோ அந்த இடத்துல இருட்டா ஈக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதேதான் இந்த இடத்துல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் குர்ஆன்ல. எந்த மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய நூர் பிரகாசம் உள்ளத்துக்கு வந்துடுமோ அந்த வெளிச்சம் நீக்கிற இடத்துல அவன் எவ்வளவு பெரிய பாவத்துல ஜமான்ல எவ்வளவு பெரிய இருட்டுல வாழ்ந்தாலும் நிச்சயமாக சத்தியமாக எந்த இருட்டும் எந்த பாவமும் அவனுடைய உள்ளத்துக்குள்ள வராது, அல்லாஹ்வுடைய நூர் என்ற பிரகாசம் நீக்கிற வரைக்கும். அதுதான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துட்டா சஹாபாக்களை கூப்பிட்டு வாரத்துக்கு முன்னாலே சொல்லுவாங்க, அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான், உங்களை நோக்கி ரமலானுடைய மாதம் வந்துட்டு. அது எப்படியான மாதம்? ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்தான மாதம், சங்கை பொருந்திய மாதம். துஃபத்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் ஸமா, வானத்துடைய கதவு திறக்கப்படுற மாதம். அதே போல துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய கதவும் திறக்கப்படுற மாதம். துகலக்கு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்துடைய கதவு மூடப்படுற மாதம். துகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். இப்படி ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய மாதம் வாரத்துக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு விளங்கப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, மர்ஹபன் யா ஷஹ்ரு ரமலான், ஏ ஷஹ்ரு ரமலான், ஏ ரமலானுடைய மாதமே, உன்னுடைய வரவு நல்வரவாகட்டும், வெல்கம் ஆகட்டும், உன்னுடைய வரவு நல்வரவாகட்டும். அது எப்படியான மாதம் தெரியுமா? பகலெல்லாம் நோம்பு பிடிச்சு இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய அந்த கண்ணியமான மாதமே உன்னுடைய வரவு நல்வரவாகட்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில உலமாக்களை பத்தி எழுதிக்கிறாங்க, சில சலப்பு எழுதிக்கிறாங்க, 6 மாத காலம் ரமலான் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். ரமலான் மாதம் வராதா வராதா வராதா, 6 மாதம் ரமலான் எதிர்பார்க்காம ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால ரமலான் போன கவலையில 6 மாதம் கவலையில இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய ரூட்டிங் அமல் என்னன்னா, ஒரு வருஷமா ரமலான பிரிஞ்ச கவலையில இருப்பாங்க, ரமலான் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, ரமலான் கவலையிலே தான் ஒரு வருஷத்தை கழிச்சு கொண்டிருப்பாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஈமான் உள்ள மனிதனுக்கு அடையாளம் தான் ஒரு அமலை எதிர்பார்க்கிறது. வாழ்க்கையில தொழுகையை எதிர்பார்க்கிறது முஃமினுடைய சிஃபத். தொழுகைய பாரமா யோசிக்க மாட்டான். துஹர் முடிஞ்சு அதுக்குள்ள அசர் வந்துட்டா இப்படி பாரமா யோசிக்க மாட்டாங்க. முஃமினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தொழுகையை எதிர்பார்ப்பாங்க, அமல் இபாதத்தை எதிர்பார்ப்பாங்க. ஒரு நல்ல அமல் எங்களை நோக்கி வருவதா சந்தோஷம் வரும் உள்ளத்துல. அதுதான் ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஈமான் என்றா என்ன? ஈமான் ஏண்ட உள்ளத்துல ஈக்குதுன்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது யா ரசூலல்லாஹ்? நான் ஒரு ஈமான்தாரி தான், ஏண்ட உள்ளத்துல ஈமான் ஈக்குன்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்வி ஆழமான கேள்வி, இது லேசான கேள்வி அல்ல, ரொம்ப ஆழமான டீப்பான கேள்வி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுருக்கமா இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இதா சர்ரத்க ஹஸனத்துக, ஒரு நல்ல விஷயம், ஒரு அமல் உங்களை நோக்கி வருவதென்றா உங்களோட உள்ளம் சந்தோஷப்படுவதா? அதே போல வசாஅத்க ஸய்யிஅத்துக, ஒரு பாவம் நடந்துட்டா உங்களோட உள்ளத்துல கவலை வருவதா? ஃபஅன்த முஃமின் என்றா. சுப்ஹானல்லாஹ். ஒரு பாவம் நடக்குது, எங்களோட உள்ளத்துல ஒரு கவலை, ஒரு நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு நன்மையை செய்யறோம், எங்கட உள்ளத்துல சந்தோஷம். சொன்னாங்க இந்த ரெண்டும் நடக்குது அவனோட வாழ்க்கையில, அந்த முஃமின், நீதான் முஃமின். உள்ளத்துல கைய வச்ச ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ, அல்லாவே கூலியாக கிடைக்கக்கூடிய ரமலானுடைய காலம் இன்னும் 2-3 தினங்கள்ல இன்ஷா அல்லாஹ் உள்ளத்துல எவ்வளவு சந்தோஷமே, எவ்வளவு சந்தோஷத்தோடு இந்த ரமலானை வரவேற்க காத்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு அமலின் இப்னு ஆதம் லஹு இல்லா ஸௌம், ரமலானுடைய நோன்பை தவிர மற்ற எல்லா அமலுக்கும் அல்லாஹ் தஆலா ஷரியத்துல ஒரு கூலியை வச்சிருக்கிறான். எல்லா அமலையும் எடுத்து பாருங்க,
தொழுக தனியா தொழுதா ஒரு கூலி, இமாம் ஜமாத்தோட தொழுதா ஒரு கூலி. ஹஜ்ஜுக்கு இந்த கூலி, உம்ராவுக்கு இப்படி கூலி, சதக்காக்கு இப்படி கூலி, ஜகாத்துக்கு இப்படி கூலி, ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு கூலி இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? அந்த ரமலானுக்கு நோன்புக்கு நாங்க பிடிக்கக்கூடிய நோன்புடைய கடமைக்குரிய கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் அந்த நோன்புக்கு கூலி நான் தான் கூலி என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கடையில் ஒரு முதலாளி ஈகிறாரு. இவர் அவருடைய வேலைக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு. ஒரு 10 வேலைக்காரர்கள் ஈகிறாங்க, காதின்கள் ஈகிறாங்க. இந்த 10 பேருக்கும் சொல்றாரு, உங்களுக்கு இந்த மாசம் வேலை செஞ்சதுக்கு இத்தனை கூலி, உனக்கு இவ்வளவு கூலி, உனக்கு இவ்வளவு கூலி, உனக்கு இவ்வளவு கூலி. ஒருத்தருக்கு ஒரு கூலியும் செல்லல. அவர் கேட்கிறாரு, எல்லாத்துக்கும் சொன்னீங்க போஸ், எனக்கு மட்டும் கூலி செல்லல. நீங்க சொன்னாங்க, உனக்கு நான் தான் வாப்பா கூலி என்று சொல்லி. இப்படி சொன்ன எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும். கூலி கொடுக்க கூடியவரே கூலியா கிடைக்கிறார். வேண்டிய விஷயத்தை சாதிக்கலும். அல்லாஹ் சொல்றான், நோம்புக்கு இந்த, தொழுகைக்கு இந்த கூலி, ஜகாத்துக்கு இந்த கூலி, ஹஜ்ஜுக்கு இப்படி கூலி. ஆனா நோன்புக்கு நான் தான் வாப்பா கூலி. அவ்வளவு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பை வரவேற்க உள்ளத்துல எவ்வளவு சந்தோஷமே, எவ்வளவு சந்தோஷம் இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாரும் நோன்புட சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஆனா கவலை என்ன தெரியுமா? முஸ்லிம் உம்மத்துல எல்லாரும் வேற வேற யோசனையில நோன்பை வரவேற்க ரெடி ஆகிறாங்க. எல்லாத்துக்கும் சந்தோஷம், ஆனா இபாதத் லைன்ல அல்ல, வேற வேற சிந்தனையில. இந்த ரமலான் எத்தனை சம்சத்தட்டை போடுவோம், எத்தனை கஞ்சி கடையை போடுவோம், எத்தனை மத்த விஷயத்தை பார்ப்போம், எவ்வளவு வியாபாரத்தை அடிச்சு கொள்ளுவோம், என்ன மக்களுக்கு மத்தியில் டிமாண்ட், எந்த அளவுக்கு வட்லாப்ப கோப்பைக்கு இறங்கி யோசிக்கிற அளவுக்கு ஈமான் இல்லாம வைத்துட்டு ரமலான வரவேற்க ரெடி இல்லை. ஏன்? அமளிமாதத்துடைய லைன்ல அல்ல, வியாபாரத்துடைய லைன்ல, சம்மரிக்கிற லைன்ல. எவ்வளவு சரி தேடிக்கொள்ளலுமே, பரக்கத்தான மாதம் தான். ஆனா நோக்கம் அது இல்ல. ரமலானுடைய நோக்கம் அது இல்ல. சம்பரிக்கிற மாதம் தான், ஆனா சல்லி அல்ல. இரண்டாவது அடுத்த கட்டம் நன்மைய வாப்பா. வாழ்க்கையில் எவ்வளவு பாவத்துக்கு சொந்தக்காரன் நானும் நீங்களும். நல்ல புள்ளமாய் வெளியில தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம், நல்ல மனிதன்மாய் பேசி கொண்டிருக்கிறோம். எத்தனை பாவங்கள், ஊர் கடந்து, நாடு கடந்து, கடல் கடந்து, எத்தனை பாவத்தை செஞ்சுட்டு நல்ல புள்ளமாய் வாரோம். எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரன் எங்களுக்கும் உங்களுக்கும் தெரியும். அப்ப அந்த பாவத்தை இந்த ரமலான்ல சரி கலைக்கணுமா இல்லையா? ரமலான்ல சரி தௌபா செய்யணுமா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சந்தோஷத்தோட கூப்பிடணும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான். ஏ ரமலானுடைய மாதமே, உன்னின் மீது சலாமும் சாந்தியும் உண்டாகட்டும். சந்தோஷத்தோட கூப்பிடுவோம். எதுக்கு? அமல் செய்யறதுக்கு. கண்ணியமிக்கவர்களே, ரமலானுடைய மாதத்தை வரவேற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உள்ளத்தை நாங்கள் எல்லாரும் சீராக்கி கொள்வோம். வேற எந்த நீயத்தும் அல்ல, வியாபார நீயத்தும் அல்ல, தட்டு போடுற நீயத்தும் அல்ல, தள்ளி சம்பாதிக்கிற நீயத்தும் அல்ல. நாங்க இந்த விஷயங்களை செஞ்சா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எங்க வாழ்க்கையில நடக்கும். நாங்க பாவம் செஞ்சிட்டோம் என்று அல்லாஹு தஆலா எங்களை பசியில போட்டுட்டானா, எங்களை நடு ரோட்ல விட்டுட்டானா, நாங்க பெரிய பாவத்தாளி என்று சொல்லி அல்லாஹு தஆலா எங்களுக்கு ரிஸ்க் தர வைக்கிறானா? எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டுதான் நீங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே முதலாவது தூய எண்ணத்தை உள்ளத்தில் எழுப்பும், இஹ்லாஸ். முதலாவது ரமலான வரவேற்கிறதுக்கு முன்னால உள்ளங்களை காலியாக்கி, நான் இந்த ரமலான் அடையணும் யாருக்காக வேண்டி? ஒரு நியத்தும் இல்ல துனியால, துனியாவுடைய லைன்ல ஒன்றுமே இல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் இந்த ரமலான் அடையும். அல்லாஹ் இந்த ரமலான்ல நான் அடையணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ரமலான்ல அடையணும். இதுக்காக வேண்டி மட்டும் ரமலான வெல்கம் பண்ணும். தூய எண்ணம் என்று இருக்குது இஸ்லாத்துல, அழகான நீயத்து இருக்குது. இது மிக முக்கியமான விஷயம், நீயத்து வைக்கிறது வாழ்க்கையில. இந்த நீயத்தை பத்தி அதிகமானவர்களுக்கு தெரியாது, தூய நீயத்து வைக்கிறது தெரியாது. ஹதீஸ்ல கருத்தபடி ஒரு மனிதன் தஹஜ்ஜுத் தொழுற நீயத்தோட தூங்குறாரு, வேற எந்த நீயத்தும் அல்ல, தஹஜ்ஜுத் தொழுற நீயத், அதுக்குரிய எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டாரு. ஆனா தஹஜ்ஜுடைய தொழுகை அவருக்கு மிஸ் ஆகிச்சு. டைம் பிந்தி எழும்பிட்டாரா? ஹதீஸுடைய கருத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவருக்கு தஹஜ்ஜுடைய கூலி எழுதப்படும். ஏன்? உண்மையான நீயத் ஒரு மனிதன் வைத்தார். எனவே வாழ்க்கையில நீயத்து ஆக முக்கியம். பெரிய நிலைமைகளுக்கு அந்த நீயத்து கொண்டு போகும். துனியாவுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல,
ஆகிரத்திலும் பெரிய தரஜாக்களுக்கு கொண்டு போகும். உதாரணமாக துனியால வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு ஆலிம், உலமாக்கள் கிட்ட விசாரி, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க யாருன்னு விசாரி. இந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் யார்? அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய ஒரு வலி, அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய இறை நேசர், ஆகப்பெரிய ஆலிம், பெரிய ஒரு முத்தசத்திக், பெரிய ஒரு முஜாஹித். எவ்வளவு ஆயிரக்கணக்கான முரீதுகள் இந்த அப்துல்லா இப்னு முபாரக் கீழால மாணவர்களாயிருந்தார். எவ்வளவு பேர் இந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி எழுதுறாங்க, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு இமாம குறை சொல்றத வருவான். இந்த காலத்துல எவ்வளவு பேர் ஈகிறானோ உலமாக்களை இமாம்களை குறை சொல்ற கூட்டம். அத மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு இமாம குறை சொல்லுவாங்க. இமாம் புகாரிய குறை சொல்லுவாங்க, இமாம் நவவிய குறை சொல்லுவாங்க, இமாம் ஷாஃபிய குறை சொல்லுவாங்க, கஸாலிய குறை சொல்லுவாங்க. இப்படி இமாம்களை குறை சொல்ற ஒரு கூட்டம் ஈகிறாங்களே. இன்றைய காலம் வரைக்கும் குறை செல்லப்படாத ஒரு இமாம் தான் இந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் தான். அவ்வளவு பேணுதலான ஆலிம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ். இவங்களோட வீட்டுக்கு முன்னால ஒரு கொல்லன், இரும்பு வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் தான். இரும்பு வேலை செய்யக்கூடிய மனிதன், பெருசாக வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் சாதாரண மனிதன். இவருடைய வீட்டுக்கு முன்னால ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும் இந்த கொல்லனும் ரெண்டு பேரும் ஒரு சந்தர்ப்பத்தில் வஃபாத் ஆகினான், மௌத்தாகிட்டான். இந்த நேரம் அந்த ஊர்ல ஈக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மனிதன் இந்த ரெண்டு பேரும் கனவுல காண்றாங்க. முதலாவதாக அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவளை காண்றார். பெரிய நிலைமையில இருக்கிறார், பெரிய அந்தஸ்துல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் பெரிய நிலைமையில. ஏன்? பேணுதலான ஆலிம். இவங்க சந்தோஷப்படுறாங்க கனவுல. இந்த நேரத்துல அவங்களோட வீட்டுக்கு முன்னால் ஒரு கொல்லனீந்தார், இரும்பு வேலை செய்யறவர். அவரை பாக்குறாங்க. அவரும் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவளுடைய அந்தஸ்துல இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், சாதாரண மனிதன், சாதாரண மனிதன், பெரிய அமல் ஒன்றும் இல்ல வாழ்க்கையில, சாதாரண மனிதன். இவர் அவருடைய தரஜா அந்தஸ்துல இருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு ஆச்சரியம், தெரிஞ்சு கொள்ள பார்த்தார் என்ன அமல் விசேஷமா செஞ்சார். இவங்க ஓடோடி போறாங்க, அவங்களோட மனைவி கிட்ட போயிட்டு சொன்னாங்க, இப்படி ஒரு கனவு கண்டன், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களையும் கண்டன், உங்களோட கணவனையும் கண்டன். ஆனா ரெண்டு பேரும் ஒரு தரஜால இருக்கிறாங்க, எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? சொன்னாங்க, ஏன் மாப்பிள்ளைக்கு இந்த விசேஷமான எந்த அமலும் இல்ல, ரெண்டு முக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில கண்டிக்கிறது. அதுல ஒன்று என்னென்றா, வாழ்க்கையில சரியான தொழுகையில பேணுதல். இவரு அவருடைய இரும்பு பட்டறையில வேலை செய்யக்கூடிய நேரம் சுத்தியல் தூக்குவார், அப்படியே ஹெமர தூக்குவார் அடிக்கிறதுக்கு. இந்த நேரத்துல அதானுடைய சத்தம் கேட்டா இவரு அடிக்க மாட்டாரு, சுத்தியலால அப்படியே பின்னுக்கு போட்டுட்டு வைத்துடுவார். அந்த அளவுக்கு பேணுதல் தொழுகையில. சொன்னாங்க, அடுத்தது சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் அவர் வேலை விட்டுட்டு சரியான களைப்போட வீட்டுக்கு வருவாரு. அந்த நேரம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க எல்லா தஅவாவுடைய வேலையை முடிச்சிட்டு வந்து அவங்களுடைய வீட்டுட பெல்கனி மேல் தட்டுல வந்து முஸல்லாவை போட்டு தொழுது கொண்டிருப்பாங்க. விடிய விடிய தொழுக, துஆ, குர்ஆன் ஓதி கொண்டிருப்பாங்க. இந்த நேரத்தில் இவர் செய்யற வேலை சரியான கடினம், இவருக்கு அப்படி தொலைலா. இந்த நேரம் இவர் எனக்கிட்ட சொல்லுவாரு, சுப்ஹானல்லாஹ், இந்த மனிதன் வாழ்க்கையை கொஞ்சம் பாரப்பா, எங்களுக்கும் இதை போல ஒரு அமல் செய்ய கிடைச்ச எவ்வளவு பெரிய பாக்கியம். எங்களுக்கு இப்படி அமல் செய்ய கிடைக்குது இல்லை, நாங்க ஒத்துழைச்சாலும் எங்களோட உடம்பு ஒத்துழைக்குது இல்லை. சரியான கவலைப்பட்டு பேசி கொண்டிருப்பாரு. சொன்னாங்க, வந்தவரு அவர் வெச்ச நீயத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில ரமலானுக்கு முன்னால நீயத்தை சீராக்குவோம். ரமலான் அடைகிறது எந்த நோக்கமும் அல்ல. ரமலான் வந்தா சம்மரிச்சு கொள்ளையிலும் பொக்கட்ட நிறைக்கலும் அல்ல. நீயத்தபடி இந்த ரமலான்ல நான் காசு பணத்தை அடைகிறனோ இல்லையோ, என் ரப்ப என் வாழ்க்கையில் அடையும், என் குர்ஆன் என் வாழ்க்கையில் அடையணும். இந்த நீயத்துல வைப்போம். ஏனென்ற துனியால நீயத்தை வச்சு பெரிய நிலைமைக்கு போனாங்க சஹாபாக்கள். கொஞ்சம் சஹாபாக்கள் குர்ஆன்ல அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்றான். கொஞ்சம் சஹாபாக்களுக்கு பத்ருடைய யுத்தத்துல சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. முக்கியமான ஒரு யுத்தம் இஸ்லாத்துல. பத்ர பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரம், ஹதீஸ்ல சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்லி சொன்னா, யாரெல்லாம் பத்ருடைய யுத்தத்துல கலந்து கொண்டாங்களோ, இஅமலு மா ஷி'தும் ஃபஇன்னி கத் கஃபர்து லக்கும். பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களும் துனியால வேண்டிய மாதிரி வாழையிலும் அல்லாஹ் அவங்களோட எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். அதுதான் பத்ருடைய யுத்தம். இந்த பத்ர்ல சில சஹாபாக்களே கலந்து கொள்ளலாம் போச்சு. இந்த நேரத்துல சரியான கவலைப்பட்டாங்க. கவலைப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொன்னாங்க,
இத போல இன்னொரு யுத்தம் வந்த எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் கலந்து கொண்டு ஷஹீதாவோம். எப்படி நீயத்தை பாருங்க. இஸ்லாத்துக்காக உசுர கொடுப்போம். நேரம் கொடுக்கவே தயார் இல்லை. எங்களோட உம்மத் பள்ளிக்கு வாரத்துக்கு தயார் இல்லை, நேரம் கொடுக்க தயார் இல்லை, பஜாருக்கு வேண்டிய மாதிரி டைம் கொடுக்க இன்னும் தயார். வயசு வைத்துட்டு காலம் ஓடிட்டு, ஆனாலும் மௌத்த நினைச்சு இன்னும் பயம் இல்லை, கபரை நினைச்சு பயம் இல்ல. நீங்க பேசுறத பேசுங்க, நாங்க கேட்கறத கேட்கிறோம், ஆனா வாழ்க்கையில மாற்றம் வராது. நாங்க ஈக்கிரமாய் தான் ஈப்போம். ஈக்கிரமா இருங்க, கபரில் ஒன்றும் இல்லாம தான் போக வேண்டி வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்கள், அதிகமானவர்களுடைய வாழ்க்கை அப்படிதான். சஹாபாக்கள் நீயத்து வச்சாங்க, இப்படி அல்லாவுக்காக வேண்டி வாழும், அல்லாவுக்காக வேண்டி சாகணும், மௌத்தாகணும், அல்லாவுக்காக வேண்டி மட்டும் மௌத்தாகணும், வேற யாருக்காக வேண்டியும் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அடுத்த யுத்தம் பத்ருக்கு அடுத்த உஹதுடைய யுத்தம் ஹிஜ்ரி 3ல, இந்த உஹதுடைய யுத்தத்துல இந்த சஹாபாக்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்க. குர்ஆன் சொல்லுது, மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி. அல்லாஹ் தஆலா கிட்ட என்ன வாக்களிச்சாங்களோ அந்த வாக்காவும் உண்மைப்படுத்தினாங்க. ஃபமின்ஹும் மன் கபா நஹ்வா, சொன்னத போல அவங்க ஷஹீதானா. சுப்ஹானல்லாஹ். உண்மையான நியத்துக்கு கூலி. சிலவங்க வைக்கிற நியத்து போய் காலைய மாத்த, பேசுறதெல்லாம் நல்லதான் பேசுவாங்க, ஆனா உள்ளத்துல ஒன்றுமே இல்ல. அல்லாஹ் ரசூல் அப்படி இப்படி எல்லாம் பேசுவாங்க, ஆனா முழுக்க முழுக்க செயலிக்கு முனாஃபிக்க போல காபிர போலதான் நீப்பானோ. ஆனா பேச பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். பேசலாம், இது உண்மையான நியத்துக்கு அடையாளம் இல்லை. இது நியத்துல உண்மையாயிக்கணும். ரப்புக்கு தெரியும், நான் ரமலான வரவேற்கிறது அது ரப்புக்காக வேண்டி மட்டும் என்ற நியத்துல தான் நீக்கும், வேற எந்த நியத்தும் அல்ல. சொல்றது வாயால ரப்புக்காக வேண்டி என்று, ஆனா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாட்டி அதுல வேலை இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் என்று சொல்றது இது ஒரு கடலை போல உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. கடல் ஈகிறே, கடல் சமுத்திரம். இந்த கடலுக்குள்ளால் அல்லாஹு தஆலா பலவிதமான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறான். அது மீனாக, முத்தாக, புதையலாக பலவிதமான மர்மங்கள் கடலுக்குள்ளால் ஈகிறது. இந்த கடல்ல பொக்கிஷங்களை முத்த எடுக்க தெரிஞ்சவன் யாரு தெரியுமா? நீந்த தெரிஞ்சவனுக்கு தான் எடுக்க இயலும். நீச்சல் தெரியாதவனுக்கு எடுக்க இயலாம். கடலுக்குள்ளால வைத்து இன்னும் ஒரு படி மேல போயிட்டு முத்தெடுக்கிறத தாண்டி சங்கெடுக்கிறவங்க ஈக்கிறாங்க. 1.5 hour 2 hour கடலுக்குள்ளால மூழ்கி மூச்சை புடிச்சு சங்கெடுத்துட்டு வருவாங்க. ஏன்? இவர்களுக்கு தெரியும், நீந்த தெரியும், அவர்களுக்கு மூச்சு பிடிக்க தெரியும். ரமலானும் கடலை போலதான். பலவிதமான முத்து, பலவிதமான புதையல் ரமலான்ல இருக்குது. இதுல முத்தெடுக்க தெரிஞ்சவன் யாரு தெரியுமா? ரமலான்ல நீந்த தெரியும். மோடேன்னு கொண்டும் தெரியா, அறிவில்லாதவனு கொண்டும் தெரியா. அவன் சும்மா மேலோட்டமா தான் ரமலான பார்ப்பான். ஆனா ரமலானுக்குள்ளால முத்தெடுக்கணுமா, ரமலான்ல நீந்த தெரியும். ரமலானுக்கு நீச்சல் தெரியணும். ஒரு கூட்டம் மீக்கிறாங்க, சில கூட்டம் மீக்கிறாங்க. கடல் எப்படி செய்வாங்க? வலைய போட்டுட்டு மட்டும் வருவாங்க. மாற்ற மீன் மாற்றட்டும், எடுத்து புரோசனம் எடுப்போம். ரமலான்ல சில கூட்டம் அப்படிதான். நாங்க சும்மா மேலோட்டமா அமல் செய்வோம், கிடைக்கிற நன்மை கிடைக்கட்டும், எடுத்துட்டு வந்துடுவோம், அவ்வளவுதான். டீப்பா எல்லாம் போறதுக்கு விருப்பம் இல்லை. ரமலான் ஆராய்ச்சி செய்ய விருப்பம் இல்லை. ரமலான் நீயத்தை இதாக்குறதுக்கு விருப்பம் இல்லை. அமல் செய்ய விருப்பம் இல்லை. மேலோட்டமா வலைய போட்டு செய்யற அமல செய்யறது, கிடைக்கிற நன்மை எடுத்தாச்சு வந்தாச்சு, அவ்வளவுதான். இன்னும் சில கூட்டம் மீக்கிறாங்க. எப்படி என்றா, இவங்க ஆசைக்கு செய்யறவங்க, ஆசை. கடல்ல தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவங்கள போல இவங்களுக்கு, இவங்க பசிக்கு செய்யறதுல, இவங்க ருசிக்கு செய்யறவங்க. ஒரு கூட்டம் மீக்கிறாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கும். இது ஒரு ஆதத், இது ஒரு ஆதத், வளமை. சும்மா வைத்து முசுப்புக்கு டைம் அங்க வேஸ்ட் ஆகணும், இல்லாட்டி ஒரு ஹாபி. அப்படி இல்லாட்டி தூண்டில போட்டு மீன் பிடிச்சிட்டு வாரே, மீன் பட்டாலும் உண்டு படாட்டியும் உண்டு. அவங்களுக்கு அவன் கொண்டு போன இறால் வேஸ்ட் ஆகினாலும் பிரச்சனை இல்லை. அத போல ஒரு கூட்டம் ரமலான்ல. இவங்க விரும்பினா தராவி தொழுவாங்க, விரும்பினா கியாமுல் தொழுவாங்க, விரும்பினா தௌபாக்கு வருவாங்க, விரும்பினா பயானுக்கு வருவாங்க. யாரும் ஒன்றும் கேட்க போறல்ல. அவங்க விரும்பினா தான் செய்வாங்க. மோட்டு கூட்டம் என்னவாங்க அவங்களுக்கு, மட கூட்டம், மோட்டு கூட்டம். இவங்களுக்கு அமல் எப்படி புரோசனம் எடுக்கணும் என்று தெரியும் ரமலான. ஆனா இன்னும் இதைத்தான் இன்னொரு கூட்டம், இன்னும் ஒரு கூட்டம் எப்படி சொல்லி சொன்னா, காலை மட்டும் கழுவிட்டு வர கூட்டம். கடலுக்கு வைத்து காலை கழுவிட்டு வர ஒரு கூட்டம். காலை அவங்க வைத்தும் கழுவுறல்ல, கரையில நின்று நீப்பாங்க, கடல் தண்ணி வந்து கழுவிட்டு வைத்திரும். இத போல ஒரு கூட்டம் ரமலான்ல இருக்குது. ரமலான் வரும், சும்மா இவாங்க, அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். சில டைமிங்க ரமலான்ல அவங்க கையேந்தி துவா செஞ்சாலும், ஹதீஸ் எப்படி, கையேந்தி துவா செஞ்சாலும் செய்யாட்டியும் அல்லாஹ் அவங்களோட பாவத்தை மன்னிப்பான். சில இரவுகள் ரமலான்ல
இந்த நேரத்தில் அவங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டாலும் மன்னிக்கப்படாட்டியும் உண்டு. காலை கழுவிட்டு போய்த்திரும். அதை போல இவங்களோட பாவத்தை கொஞ்சத்தை கழுவிட்டு போய்த்திரும். இவங்களுக்கு அது பெரிய இது இல்லை. அதை தாண்டி இன்னொரு கூட்டம், தண்ணிய கண்டாவே பயந்து ஓடும் ஒரு கூட்டம். காலில் தண்ணி படப்படாது, கடல் தண்ணி காலில் படப்படாது. அத போல ரமலான கண்டு ஓடுற கூட்டம் உண்டு. பசியில ஈக்கோணுமேனா 14 அவர் பசியில ஈக்கோணுமே, கஷ்டம். எங்களுக்கு நோம்பு பிடிக்கலா, தாகம், அப்படி இல்ல டெப்லெட் குடிக்கணும், நோய் இருக்குது, இப்படி எல்லாம் காரணம் காட்டுவாரு. மற்ற நேரத்துல ஒன்றும் இல்ல, எல்லாத்தையும் புழுங்குவார், எல்லாத்தையும் தின்னுவார். அந்த நேரம் ஒரு நோயும் இல்ல அவனுக்கு. ரமலான் நோம்பு வந்துட்டா 14 அவர். இப்ப ஒவ்வொரு தங்கடம் எனக்கு என்ன பசி தாங்கல வாப்பா, நான் பசி தாங்குற ஆள் இல்ல, டைமுக்கு தின்னு அந்த நேரம் தின்றதும் இல்ல, பொக்கட் மணியை வச்சுக்கொள்றேன், தின்னாம ஈக்கிறேன் நைட்டுக்கு தின்றதுக்கு, அப்படி கூட்டம் ஈக்கிறானோ. ஆனா ரமலான் வந்துட்டா இவனுக்கு இல்லாத பொல்லாத நோய் எல்லாம் செல்லுவான். அதற்கு இதுக்கு ஒரு 10 ஈக்குதா, இதுக்கு இல்லையா, இப்படியும் ஒரு கூட்டம் ரமலான வர வைக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை தெளிவா விளங்குங்க. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் கஷ்டத்தை இல்ல நாடுறது, லேசத்தான் நாடுறான். ரமலான்ல நிறைய பெனிஃபிட் அல்லாஹ் வச்சுக்கிறான், நிறைய நோய்களுக்கு ஷிஃபா அல்லாஹ் வச்சுக்கிறான். எனவே இந்த ரமலான் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஅபான்ல இருந்து ரமலான் எப்படி வரவேற்றாங்க? நோம்போட ஈந்து ரமலான வரவேற்றாங்க, நோம்போட ஈந்து ரமலான வரவேற்றாங்க, குர்ஆன் ஓதி ரமலான வரவேற்றான். இடையில எத்தனை பேர் அப்ப சும்மா ஊட்ட கழுவுறான், பெயிண்ட் அடிக்கிறான், அதை செய்யறான், இதை செய்யறான். கல்வி இன்னும் ஊத்தையாதான் நீக்குது, வாழ்க்கை இன்னும் ஊத்த, வாழ்க்கையா கழுவுறல்ல, ஊட்ட கழுவி கொண்டிருக்கிறான். கல்ப கழுவிட்டு ரமலான வரவேற்கும். கல்பு சுத்தமாகின எல்லாம் சுத்தமாகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே இந்த ரமலான வரவேற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியமான முறையில இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் இந்த ரமலான சரி எங்க வாழ்க்கையில பெரிய ஒரு சந்தர்ப்பமா எடுப்போம், பெரிய ஒரு சந்தர்ப்பமா எடுப்போம். எங்கட உம்மத்துக்கு கால் அடியில் அமல் தந்தாலும், கால் அடியில புரோசனங்களை தந்தாலும், கால் அடியில சந்தர்ப்பம் தந்தாலும் சந்தர்ப்பத்தை எடுக்கிறது. எங்கட உம்மத்துக்கு யாரும் கோவிக்கவானம். அதிகமானவங்களுக்கு தௌபா செய்யறதுக்கு எப்படியான காலம் வரணும் தெரியும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சில மக்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டாதான் தௌபா செய்வோம். உண்மையா இல்லையா? சிலவங்களுக்கு மௌத்துடைய பயத்தை காட்டி எடுக்கணும், அப்பதான் தௌபா. கை காலுடைய விஷயத்துல ஏதாவது பலகீனத்தை கொடுத்தா தௌபா. இந்த நிலைமைக்கு போனாதான் தௌபாட சிந்தனை வருது. ரமலான் எங்கட காலுக்கு கீழே வருவது. எத்தனை பேர் தௌபாவுடைய வாசலாக பயன்படுத்துறோம்? எவ்வளவு பேர் எங்கட வாழ்க்கையை மாத்துறதுக்கு முயற்சி செய்யறோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே ரமலானுடைய மாதத்தை இஹ்லாஸோட கண்ணியமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் தக்வாவோட, ஈமானோட, இஹ்திசாபோட, இஹ்லாஸோட வரவேற்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அத்தோட மிக முக்கியமான ஒரு விடயம் தான் நிர்வாகத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க ரமலானுடைய காலம் இருக்குதே, இது ஏழைகளுடைய மாதம். எங்களுக்கு தெரியும், இது நிர்வாகம் மட்டும் அல்ல, இது ஈக்கக்கூடிய எல்லாரும் பொதுமக்கள் நாங்களும் விளங்கிக் கொள்ளணும். எப்படி என்றா, ரமலானுடைய காலம் ஏழைகளுடைய மாதம் காலம், ஏழைகளுடைய மாதம் காலம். இதுக்கு தான் ரமலானுடைய காலத்துல ஒரு பர்லுக்கு 70 பர்லுடைய கூலி என்ற அடிப்படையில அதிகமானவங்க ரமலான்ல ஜகாத் கொடுப்பாங்க. பாசிப்போம், அதிகமானவங்க ஜகாத் கொடுக்கிறது ரமலான்ல. ஒரு பர்லுக்கு 70 பர்லுடைய நன்மை என்ற அடிப்படையில். இல்லாட்டி ரமலான்ல தான் ஜகாத் கொடுக்கணும் என்று இல்ல, நிசாப் அடைஞ்சா ஜகாத் கொடுத்துடணும், காலை எல்லாம் வந்துட்டா ஜகாத் கொடுக்கணும், ரமலான்ல கொடுக்கணும் என்று இல்ல. ரமலான்ல கொடுக்கிறது அவங்களுக்கு அதிகப்படியான கூலி கிடைக்கணும். சிலவங்க நிசாப் அடையும் ரமலான்ல, அதனால கொடுக்கறதுக்காக வேண்டி. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத் என்றது தொழுகை எப்படி இபாதத்தோ, அதே போல ஹஜ் எப்படி இபாதத்தோ, உம்ரா எப்படி இபாதத்தோ, அத போல ஜகாத் ஒரு இபாதத், ஒரு வணக்கம் அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கிறான். தனவந்தர்களுக்கு அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக வச்சிருக்கிறான், கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும். ஒவ்வொரு மனுஷனையும் சுத்தமாக்கக்கூடிய விடயம் இருக்குது. மனிதனுடைய பொருளாதாரத்தை சுத்தமாக்கக்கூடிய விடயம் தான் ஜகாத். அந்த ஜகாத்லயும் அதிகமானவங்க தனிப்பட்ட ரீதியாக ஜகாத் கொடுக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனாலும் தனிப்பட்ட ரீதியாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல 1-2 பேருக்கு அந்த ஜகாத்துடைய ஹக்கு வைத்து சேருது. சில சந்தர்ப்பங்கள்ல தனியா கொடுக்கக்கூடிய மக்கள் ஏதோ நாங்க ஜகாத் கொடுத்துட்டோம் என்று கொடுக்கறாங்க. ஆனா அதிகமானவங்க இந்த 8 கூட்டத்துல ஈக்காடு செல்வி கவனிக்கிறல்ல.
எத்தனையோ பேர் 8 கூட்டத்துல இல்ல, வசதி வாய்ப்பீக்கி, ஆனாலும் இந்த ரமலானுடைய மாதமும் வந்து கையேந்தி எடுத்துட்டு போறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜகாத் இந்த 8 கூட்டத்தில் ஈக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். ஏழை எளியவர்களில் எல்லாத்துக்கும் வருவாங்க. உலமாக்கள் கிட்ட கேட்டு தேடி படிங்க, நான் ஜகாத் கொடுக்கிற கூட்டமா எடுக்கிற கூட்டமான்னு சரி. எனவே எல்லா இடத்திலும் வைத்து சேர்றதுக்கு தான் உலமாக்கள் ஒரு வழிமுறையை சொன்னாங்க. எப்படி? கூட்டு ஜகாத் என்ற அடிப்படையில். அதிகமான மஸ்ஜிதுகள்ல நான் சில பகுதிகளுக்கு போன அந்த நேரத்துல, கண்டி பகுதிகள்ல, கண்டி மாவட்டங்கள்ல ஜகாத் கூட்டு ஜகாத் என்ற அடிப்படையில் எப்படி கொடுக்கறாங்கன்னா, இரவு நேரங்கள்ல ஜகாத்துடைய பாசலை அப்படியே ஊட தட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மஹல்ல வாசிகளுக்கும் தெரியா. ஏன் சிலவங்க வந்து சண்டை பிடிக்கிற எப்படி அவனுக்கு கொடுக்கலுமே எனக்கு தெரியலவா. சில நேரத்தில் இவர் ஜகாத்துடைய கூட்டத்திலே இல்ல, ஆனாலும் இவருக்கு ஜகாத்துக்கு விளப்பம் இல்லை. வந்து சும்மா கேட்கிறேன், எனக்கும் ஜகாத் இல்லையான்னு சொல்லி. சதக்கா எல்லாத்துக்கும் கொடுக்கலும், ஜகாத் அப்படி கொடுக்கலாம். அது 8 கூட்டத்துக்கு வந்தாதான் கொடுக்கலும். இது விளப்பம் இல்லை சில மனுஷருக்கு, வந்து சண்டையும் பிடிக்குது. அதனால கூட்டு ஜகாத் அதிகமான மஸ்ஜிதுகள்ல நடக்குது. இந்த கூட்டு ஜகாத் கொடுக்கக்கூடிய நேரம் நிர்வாகங்களும் கவனிக்கணும். எப்படி என்று சொல்லி சொன்னா, அந்த கூட்டு ஜகாத்துக்குள்ளால இருக்கக்கூடியவர்கள் யார் யார்? ஒன்னாவது உலமாக்கள் ஈகோம். உலமாக்கள் ஈகோணும். தகுதியான உலமாக்கள் கூட்டு ஜகாத் அந்த கமிட்டியுள்ள கட்டாயம் ஈக்கோணும் உலமாக்கள். 2வது கட்டம் தான் ஜகாத் கொடுக்க தகுதியானவங்க, துறை சார்ந்தவர்கள், கட்டாயம் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் ஈக்கோணும். அந்த கூட்டு ஜகாத் கமிட்டி உள்ளது நிபந்தனைகளுடைய அடிப்படையில இந்த கூட்டு ஜகாத் கமிட்டி தெரிவு செய்யப்படணும். அதே போல இந்த தெரிவு செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஈக்கக்கூடிய விஷயம் நீதியான மனிதனா ஈக்கணும், நேர்மையானவரா ஈக்கணும், பக்குவமானவரா ஈக்கணும். சும்மா சல்லிய வீணாக்குறவன்கிட்ட கொண்டு போய் போடுறல்ல, பள்ளி சல்லி எடுத்து பிசினஸ்ல ரோல் பண்றவனை கொண்டு வந்து போடுறல்ல, பள்ளி சல்லி எடுத்து செலவழிக்கிறவனை கொண்டு வந்து போடுறல்ல. இந்த இடத்துல போடணும் பக்குவமானவன். மிக முக்கியமா ஏழைகளுடைய சிறப்பு தெரிஞ்சவன் ஈக்கணும் ஜகாத் கமிட்டியில. ஏனென்றா அதிகமான விஷயத்துல ஒரு பிழை நடக்குது. என்ன தெரியுமா? ஜகாத் கமிட்டியில ஏந்து கொண்டு சாமான் கொடுக்கறாங்க, அந்த வார ஏழைகளோட நடந்து கொள்றது கடுமையா நடந்து கொள்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க தொடுறது யார தெரியுமா? அல்லாஹ்வுடைய கூட்டத்தை தொடுறோம். ஏழைகள் என்றது ரப்புடைய கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ செஞ்சாங்க தெரியுமா? இந்த துஆவை யாருக்கு ஓத தைரியம் இருக்குதோ தெரியாது. அல்லாஹ் மஹ்யினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் துனியால வாழ போல மிஸ்கீனானே வாழவே, வ அமித்னி மிஸ்கீனா, மிஸ்கீனானே மௌத்தாக்கியா அல்லாஹ், பணக்காரனா இல்ல, தனவந்தனா இல்ல. எனவே கொடுக்கக்கூடிய நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஏழை எளியவர்கள் எங்களை தேடி எடுக்கிறாங்களா, அந்த ஜகாத் அவங்க எடுத்தாதான் ஜகாத் கபூலாகும். அப்ப கொடுக்கிறவங்களுக்கு அவங்க ஜஸாக்கல்லா செல்றல்ல, கொடுக்கப்படுறவங்க இருக்கிறீங்களே நீங்க தான் அவங்களுக்கு ஜஸாக்கல்லா செல்லும். குர்ஆன் அதை தான் செல்லுது. சூரத்து தஹருடைய ஆயத். நீங்க கொடுத்தா நீங்க அவங்களுக்கு ஜஸாக்கல்லா செல்லுங்க, எங்கட ஜகாத்தை நீங்க கபூல் செஞ்சீங்களே, அப்பதான் ஜகாத்தோட நன்மை, இல்லாட்டி கிடைக்காது ஜகாத்தோட நன்மை. எனவே அவங்களுக்கு ஜஸாக்கல்லா செல்லுங்க, ஏண்ட ஜகாத்தை நீங்க கபூல் செஞ்சீங்க, ஏண்ட ஜகாத்தை நீங்க எடுத்தீங்க. நேரடி குர்ஆன் ஆயத் சூரத்து தஹருடைய. எனவே அவங்க வாரக்கூடியவங்களோட கண்டமாய் நடக்கிறல்ல. ஏன் எங்கட வாப்பட அப்பட சொத்தை இல்ல நாங்க கொடுக்கிறது கடமையான ஜகாத்தை பிரிச்சு கொடுக்கிற மிக முக்கியமான பொறுப்பு. எனவே அந்த அடிப்படையில் எங்களுக்கு கேள்விப்பட்டு உண்மையில சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஹல்லால போன வருஷங்கள் கூட அழகான முறையில கூட்டு ஜகாத்துடைய விஷயங்கள் விநியோகிக்கப்பட்டு அழகான முறையில தகுதியான முறைகள் அந்த விஷயங்கள் செய்யப்பட்டிருக்குது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூட்டு ஜகாத்துடைய விஷயங்களுக்கு கொடுக்க விருப்பமானவங்க உங்களோட மஸ்ஜிதுடைய ரீதியா சரி சிரமப்பட தேவையில்லை, அங்க இங்க எல்லாம் தேட தேவையில்லை. எங்கட மஸ்ஜிதுல கூட்டு ஜகாத் நடக்குதா, பிஸ்மில்லாஹ் சொல்லி எங்கட மஸ்ஜிதோட தொடர்பாகி அந்த விஷயங்களை நிர்வாகங்களோட பேசி செஞ்சு கொள்ளையிலும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் 1-2 தினங்கள்ல ரமலானுடைய மாதத்தை அடையறதுக்கு இருக்கிறோம். அவசரமான முறையில தௌபா செய்வோம், நல்ல உள்ளங்களோட ரமலானை வரவேற்போம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையுமே கபூல் செய்து கொள்வானாக. யாழ்கள பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய அன்பு தாய் தந்தைகள் என்று சொல்லக்கூடிய அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாருடைய தாய் தந்தையில் கபராளிகளாக வாழ்றாங்களோ அவருடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தையில் இன்னும் ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவளுக்கு ஆஃபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நசீபாக்குவாயாக. யாழ் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஆஃபியத்தோட ஆரோக்கியம்
பாக்கியத்தோட, இஹ்லாஸோட, இஹ்திசாபோட, ஈமானோட, தக்வாவோட நல்ல முறையில் ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை பூரா முஸ்லிம்களுக்கு வாஜிபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.